வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்களின் இன்னொரு கதையான நர்மதா ஏன் போகிறாள். அத்தியாயம் 1. அலுவலகம் போவோர் பரபரப்புடன் பஸ் பிடிக்கும் நேரம் அது. வழக்கம் போல கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல நர்மதா மூச்சிறைக்க கொடையை மடித்து கொண்டு தோள் பையை அழுத்தி பிடித்து கொண்டு கூட்டத்தின் ஊடே ஒரு பக்கம் நின்றாள். முன்னால் வந்தவர்கள் நிழலிலுள்ள பக்கத்தில் ஒதுங்கிவிடவே சுள்ளென்று முகத்தில் விழுந்த எரிந்த வெயிலில் தலையை நீட்டிக்கொண்டு கருப்பு கண்ணாடி வழியே தான் போக வேண்டிய பஸ்ஸை எட்டி பார்த்து கொண்டு நின்றாள். ஒரு நாளை போல இப்படி அலறி பிடித்து கொண்டு அலுவலகம் கிளம்ப வேண்டியது அவசியமா? அடிக்கடி அவள் மனம் ஆங்காரப்பட்டு புலம்பியது. இன்னும் 1 வருஷம் பொறுத்து கொண்டால் போதும், ஓய்வு கிடைத்துவிடும். கை நிறைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவேட்டு, அலுவலகம் மூலம் வங்கியில் சேமித்த தொகை என்று நிறைய பணம் கிடைக்கும். அதை வங்கியில் முதலீடு பண்ணி அந்த வட்டியில் அல்நாஷர் போல கற்பனை சாம்ராஜ்யத்தில் அவள் ஒரு கணம் தன்னை மறந்து போய்விட்டாள். கூட இருந்தவர்கள் வேகமாக நகர்வதைக் கண்டு விழிப்படைந்தாள். அவள் போக வேண்டிய பஸ் வந்து நின்றதனால் தான் கூட்டத்தில் ஒரு அவசர அசைவு. மூச்சு முட்டை எப்படியோ இடை புகுந்து ஏறிவிட்டாள். முன்போல உடம்பிலே தெம்பு இல்லை. போதாதற்கு சர்க்கரை வியாதி ஆரம்பமாகி விட்டிருந்தது. பரம்பரையாக பாட்டி காலத்திலிருந்து அவர்களுக்கு வரும் அந்த முட்டி நோய் வலது முட்டியை லேசாக பற்றி கொண்டிருந்தது. அவசரமாக பஸ்ஸில் ஏறி இறங்குவது என்பது பிராணவஸ்தையாகத்தான் இருந்தது. ஆனால் ஓய்வடைய இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறதே. தோள் பையை இருக்க பிடித்து கொண்டு பெண்கள் இருக்கை அருகே நின்றாள். வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் இப்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி வந்துவிட்டது. அவளது பாட்டி தீவெட்டி கொள்ளைக்காரர்களை பற்றி பல கதைகளை சொல்லியிருக்கிறாள். வழிப்போக்கன் போல் வாசலில் வந்து படுத்திருந்தவனுக்கு சோறு போட்டு உபசரித்து விட்டார்களாம் அவளது பாட்டனும் பாட்டியும். அவ்வளவுதான். உப்பிட்டவர்களை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்று அந்த கொள்ளைக்காரன் அவர்கள் வீட்டில் களவாடது வேறு ஊரில் தன் தொழிலை செய்ய புறப்பட்டு போய்விட்டானாம். அத்துடன் மட்டுமா, அன்றிலிருந்து சோறு போட்ட அந்த அம்மாளை தன் சகோதரியாக பாவித்து பொங்கல் தோறும் கரும்பும் வெல்லமும் அரிசியும் அத்துடன் ஒரு முழு பவுனையும் யாரிடமோ அனுப்பி அவர்கள் வாசல் திண்ணையில் வைத்துவிட்டு போக செய்வானாம். பாட்டி சொன்னது வெறும் கதையோ உண்மையோ? திருடர் கூட அன்று நியாயம் பார்த்தனர், தர்மத்திற்கு அஞ்சினர். சில கொள்கைகளை தமக்கென்று வைத்து கொண்டிருந்தனர். அக்னி சாட்சியாக ஒருத்தியின் கழுத்தில் கட்டிய மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுத்தனர். ஒரு பெண்ணின் நகைகளை அபகரிக்கும் போது அக்காலத்து திருடன் தாலியை தீண்டுவதில்லை. ஆனால் இப்போது அதைதான் முதலில் பறிக்க கையை நீட்டுகிறான். தாலி திருட்டு மிகவும் கடுமையாகிவிட்டதால் கல்யாணமான பெண்ணும் கழுத்தில் கருகமணியும் கைகளில் கண்ணாடி வளையலுமாக காதில் பித்தளை தோடுமாக வெளியே பயணப்பட வேண்டி வந்துவிட்டது. வேலைக்கு போன புதிதில் விதவையாகிவிட்ட போதிலும் அவள் காதுகளில் வைரக் கம்மலும் கைகளில் தங்க வளையலும் கழுத்தில் 10 பவுன் எடை கொண்ட தங்கச் சரட்டையும் அணிந்து கொண்டு செல்வது வழக்கம். ஓராண்டுக்கு முன்னர் ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து திரும்பியவள் பஸ் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு நடக்க முற்பட்ட போது இருளும் ஒளியும் கலந்த அந்த அந்தி வேலையிலே அவசரமாக ஒரு குறுக்கு சந்துக்குள் புகுந்து அவள் நடக்கத் தொடங்கிய போது பின்னால் கேட்ட காலடி ஓசையில் அரண்டு போய் இன்னும் வேகமாக நடக்க, பின்னால் வந்தவனும் நடையை துரிதப்படுத்த இதயம் வாயில் வந்துவிடும் போன்றதொரு மிரட்சியில் அவள் இன்னமும் அதிக வேகத்துடன் அதை தாண்ட முயன்ற போது பலமான ஒரு கரம் தோள் மீது விழுந்ததும் எப்படி பயத்தில் ஆடிப்போனாள். பத்திரிகைகளை படிக்கும் ஒரு வழக்கம் அது சமயம் அவளுக்கு கை கொடுத்து உதவியது. தன்னந்தனியாக அந்தி வேளையில் ஆள் நடமாட்டமில்லாத சந்துகளில் நடக்கும்போது முரடர் யாரேடும் உங்களை வழிமறித்தால், உங்கள் பெண்மையை களவாட வன்மையை உபயோகித்தால், நீங்கள் கூக்குரலிட்டு அக்கம் பக்கத்தாரை அழைக்கும்போது நெருப்பி என்று கூவுங்கள். திருடன் திருடன் என்று அலறினால் யாரும் சட்டென்று ஓடி வரமாட்டார்கள். அவரவர் உயிரை பற்றி அவரவருக்கு கவலை ஏற்பட்டுவிடும். திருடன் கையில் கத்தி இருந்தால் என்ற கற்பனையில் கதவை திறந்து எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். நெருப்பு என்பது அவர்கள் வீட்டையும் பாதிக்கும் ஒரு பயங்கரமாற்றே. தங்கள் வீட்டை நெருப்பு பற்றி கொண்டு விடப் போகிறது என்று பயத்தில் ஆணும் பெண்ணும் அலறி அடித்து கொண்டு சத்தம் கேட்ட திக்கை நோக்கி ஓடி வருவார்கள். உங்களை பயமுறுத்தும் முரணன் கூட்டத்தைக் கண்டு மாயமாகி விடுவான்.
கனப்பொழுதில் அந்த பத்திரிகையில் இருந்த விஷயம் அத்தனையும் நினைவில் பளிச்சிட அவள் நெருப்பு நெருப்பு என்று உரத்த கூவினாள். அவ்வளவுதான். ஒரு சில நிமிஷங்களில் அவளை சுற்றி ஒரு பெரிய மனித கூட்டம். தோளில் கையை போட்ட அந்த திருடன் கூட்டத்துடன் கூட்டமாக மறைந்தே போனான். அன்று ஏற்பட்ட அயற்சியில் அவளுக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. அதற்கு பின்னர் அந்த நகைகளை அவளை கயிற்றில் வங்கி லாக்கரில் வைத்துவிட்டு எல்லோரையும் போல கருகமணி மாலையும் போலி முத்துத்தோடும் பிளாஸ்டிக் வளையலுமாக வேலைக்கு போய் வந்தாள். தன்னிடமிருந்த மீதி நகைகள் எல்லாவற்றையும் மகனது திருமணம் முடிந்து மருமகள் வலது காலை எடுத்து உள்ளே வைத்து கொண்டு வந்த மாலை மகிழ்ச்சி தாங்க முடியாது அவளுக்கு கொடுத்து விட்டாள். அவள் பெற்றோர்கள் அந்த காலத்தில் வாங்கி போட்ட கனமான தங்க நகைகளையும் கணவன் ஆசையுடன் வாங்கி தந்த சிவப்புக்கள் நெக்லஸையும் மருமகளுக்கு கொடுத்து விட்டிருந்தாள். அனுபமா சின்ன வயசு பெண். இப்பொழுது அலங்கரித்து கொள்ளாமல் பின் எப்பொழுது விதவிதமான நகைகளும் புடவையுமாக மினுக்க முடியும் என்று அனுதாபப்பட்டது அவளுக்கு வினையாகிவிட்டது. லாக்கரில் இருக்கும் அந்த கடைசி சில நகைகளையும் கேட்டு பிள்ளை உபத்திரப்படுத்திய போது ஏற்பட்ட சண்டை நனத்தாங்கள் கொஞ்சம் நஞ்சமா. அணுவுக்கு அவங்க வீட்டிலே வைரத்தோடு போடலை. ஆசைப்படுகிறாள். அவள் வீட்டோடு தானே இருக்கிறாள். லாக்கரில் தூங்கும் அதை எடுத்து அவளிடம் கொடுங்களேனம்மா. அவள் மகன் ஹரி பல தடவை ஜாடையாக சொல்லி பார்த்தான். முடிவில் நேரடியாக கேட்டுவிட்டான். அப்பாவுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்பட்ட போது அந்த மகிழ்ச்சியை கொண்டாட சாந்திலால் கடையில் எனக்கு அந்த வைரத்தோடுகளை வாங்கி பரிசளித்தார். அவர் நினைவுக்காக அதை நானே என் காலை மட்டும் வச்சுக்க விரும்புகிறேன். எடுத்து கொடுக்க மறுத்தாள். அந்த தங்க சரடு கை வளையல்கள் அதுகளையாவது அணுவுக்கு எடுத்து கொடுங்களேன். அவள் ஒரு முத்து நெக்லஸ் கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறாள். நீ சம்பாதிக்கிற, வாங்கி போடு. அப்போதான் அவளுக்கும் பெருமை, உனக்கும் கௌரவம். தாடை இறுக பற்களை கடித்து கொண்டு தனது அலுவலக பிரீஃப் கேஸுடன் காரில் புறப்பட்டு போனவன் அன்றிலிருந்து அம்மாவை பஸ் நிலையத்து வரை தன் காரில் அழுத்தை போவதை நிறுத்தி கொண்டான். அதிகம் பேசுவதையும் நிறுத்தி கொண்டான். மருமகள் அனுப்பாமாவோ அவளை விரோதி போல வெறுக்கத் தொடங்கினாள். வேண்டாத மருமகள் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்பார்கள். இப்போது நர்மதா வேண்டாத மாமியார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கூசாமல் பல குற்றச்சாட்டுகளை அவள் மீது மருமகள் சுமத்த தொடங்கினாள். கேஸ் அடுப்பை மூட உங்கள் அம்மா மறந்துட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு மாதிரி வாசனை வருதேன்னு உள்ளே போய் பார்த்தேன்னா இன்று வீடு பிழைச்சது. இல்லாட்டா என்று சமாளித்து வந்ததும் வராததுமாக புருஷனிடம் கோல் முட்டுவாள். கரண்ட்டு கட்டணம் தெரியும் இல்லையா? 250 யூனிட்டுகளுக்கு மேல் எரிக்கக்கூடாதுன்னு மீட்டர் பார்க்க வந்தவர் எச்சரிச்சுட்டு போயிருக்கிறாரே. உங்கள் அம்மா என்ன ஹோம் ஒர்க்காக பண்ணுறாங்க? ராத்திரி வேலையில் தன் அறையிலே விளக்கை போட்டுக்கிட்டு விடிய விடிய அப்படி என்ன படிக்கிறாங்க? உண்மையில் நர்மதாவை போல கட்டும் செட்டுமாக வாழ்க்கை நடத்தி குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முயலும் பெண்கள் மிகவும் குறைவு. தன் சொந்த தேவைகளை குறைத்து கொண்டு ஆசைகளை துறந்து அவள் தன்னுடைய குறைந்த சம்பளத்தில் மகனையும் ஒரு குறையும் இல்லாது வளர்த்து ஆளாக்கியதை அவளது அலுவலகம் முழுவதும் அறியும். அக்கம் பக்கத்தவர்கள் அறிவார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் கல்யாணம் என்ற உறவில் உள்ளே புகுந்த மருமகள் மாமியாருக்கு சிக்கனத்தை பற்றி உபதேசிக்க வந்து விட்டாலே. எத்தனை துணிச்சல்! அனுப்பமா மாமியாரை பற்றி குறை சொல்லாத நாளே இல்லை என்றபடி தினமும் ஒரு குற்றப்பத்திரிகை கணவனிடம் சமர்ப்பித்து கொண்டிருந்தாள். அவனும் கேட்டுவிட்டு கல்லூரி மகன் போல ஆரம்பத்தில் கம்மென்று இருந்தான். பின்னர் முணுமுணுக்கத் தொடங்கினான். இப்போது அதட்டவே ஆரம்பித்து விட்டிருக்கிறான். அப்படி மனைவி மேல் அவனுக்கு காதலித்து கைப்பிடித்த கல்யாணம் அல்ல அது. நர்மதா பார்த்து ஜாதக பொருத்தம், அந்தஸ்து பொருத்தம், ஜோடி பொருத்தம் என்று சல்லடை போட்டு சலித்து எடுத்த இடம் அது. மருமகளை பற்றி எதுவும் கூற அவளுக்கு வாயே இல்லை. நீங்கள் பார்த்து செய்து வச்ச கல்யாணம் என்று மருமகன் உடனடியாக முகத்தில் அடித்தாற் போல பேசிவிடுவான். பார்த்தால் பெண் சாதுவாக தென்பட்டாள். மூக்கும் விழியுமாக அழகாக இருந்தாள். அவள் தந்தை ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்மட்டத்து அதிகாரியாக இருந்தார். MA படித்தவள். வீணை வாசிப்பாள். கை வேலைகள் பல தெரியும் என்று பெண் வீட்டார்கள் புகழ்ந்தார்கள். பெண் பார்க்க போன அன்று வீணையை வைத்து கொண்டு மோஷா முலதாவை வாசித்தவள்தான்.
வீணையை தன் பெட்டி படுக்கையுடன் கூடவே புத்தகத்துக்கு எடுத்து வந்தாள். ஆனால் ஒரு நாள் அதற்கு பின் எடுத்து அவள் வாசிக்கவில்லை. அதை பத்திரமாக வீணை பெட்டியில் வைத்து மூடி முன்னறையில் ஒரு அலங்கார பொருளாக வைத்திருந்தாள். மகன் வேலை செய்கிறான். அவனுக்கு அலுவலகம், கார் கொடுத்து உதவியிருக்கிறது. அவளும் வேலைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறாள். அதனால் மருமகள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? அவள்தான் தடுத்தாள். வீட்டு வேலையையே பெரும் சுமையாக கருதும் அனுப்பமா நிம்மதியாக வீட்டில் தங்கி கொண்டாள். மாமியார் வேலைக்கு போய் வந்தாள். மருமகள் வீட்டில் சொகுசாக வளைய வந்தாள். வீட்டை கவனிப்பால், விதவிதமாக சமைத்து போடுவாள் என்று நர்மதா கண்ட கனவுகள் எல்லாம் பொடி பொடியாகின. வீட்டு வேலையையும் வெளி வேலையையும் மாமியார் தலையில் கட்டிவிட்டு நாளைக்கு ஒரு அலங்காரத்தில் மிதமிஞ்சிய ஒப்பனையில் நாள் முழுவதும் ராபின்ஸை படிப்பதும் இரவு வேளையில் கணவனுடன் சினிமாவுக்கு போவதுமாக அவள் வாழ்க்கையை வெகு சுவாரஸ்யமாக்கி கொண்டிருந்தாள். போதாதற்கு சமீப காலத்தில் அதிகாரம் வேறு. இப்படியே இவர்கள் குடும்பம் சென்றால் திடுக்கிட்டு போன நர்மதா இறங்கும் இடத்தில் பஸ் நின்றதும் அவசரமாக கூட்டத்தை பிளந்து கொண்டு இறங்கினாள். குடையை பிரித்து கொண்டு மறுபடியும் தோல் பையை இறுக்கமாக பற்றி கொண்டு அலுவலகத்தை நோக்கி விரைவாக நடந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. காலையில் எழுந்ததிலிருந்து அந்த வீட்டில் நிலவியிருந்த இறுக்கமான உணர்வில் வெளியே கிளம்பினால் போதும் என்று பரபரத்த அவள் பகல் உணவை டப்பாவில் அடைத்து கொண்டு வர மறந்துவிட்டாள். மாத கடைசி. கையில் செலவுக்கு என்று ஒதுக்கி வைத்து கொண்டிருந்த பணம் 10 ரூபாய்கள் தான் மிச்சம் இருந்தது. அலுவலகத்தில் அருகில் இருந்த உணவு விடுதிக்கு போனால் அந்த 10 ரூபாயும் ஒரு நிமிஷத்தில் காலியாகிவிடும். மறுநாள் மாத சம்பள காசு ஓலையை அருகில் இருந்த வங்கியில் கட்டி அவள் கணக்கில் இருந்து சேமிப்பு நிதியிலிருந்து வீட்டு செலவுக்கு தேவைப்பட்டதை எடுக்கும் வரை அந்த 10 ரூபாய் தாளை அவள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதிக்காரி. பகல் உணவு நேரத்தின் போது பட்டினி இருக்கக்கூடாது. திடீரென்று அவளுக்கு துக்கம் தொண்டையை இறுக்கியது. அவளது கணவன் மட்டும் மாரடைப்பில் இறந்து போகாதிருந்தால் அவள் இப்படி ஒரு 10 ரூபாயை கெட்டியாக பிடித்து கொண்டு அதை செலவழிக்க பயந்து நடுங்குவாளா? நர்மதா, உனக்கு இல்லாதது என்ன சொல்லு என்று எதற்கெடுத்தாலும் அவளை உற்சாகப்படுத்தி கேட்டதை வாங்கி தந்து பாசமும் பரிவுமாக கவனித்து கொண்ட அன்பான கணவரை பறி கொடுத்தது எத்தனை பெரிய இழப்பு! அவர் உயிருடன் இருந்தால் மகன்தான் இப்படி அவளை வார்த்தைகளாலும் பார்வையாலும் இம்சிப்பானா? ஹரி, என்ன பண்ணுற? ஒரே ஒரு அதட்டல் அவரிடமிருந்து வந்தால் எப்படி பையன் கிடுகிடுத்து போவான்? அப்பாவை விட ஹரிக்கு அம்மா மேல்தான் அதிக பாசம், பிரியம். பள்ளி சிறுவனாக இருந்தபோது அப்பா வராந்தாவில் வந்து உட்கார முன் உள்ளே ஓடி வந்து மூச்சிருக்க சமையலறை வாயிலில் நின்று, அம்மா வாயை காட்டுங்கோ என்று கிசுகிசுவிட்டு வேவையால் பிசுபிசுத்த மிட்டாயை அவள் வாயில் திணித்துவிட்டு கழுத்தை கட்டி கொண்டு, அம்மா அப்பாவுக்கு சொல்லாதீங்க, நான் இன்னைக்கு கணக்கு வார்த்தைக்கிட்டே ரொம்ப திட்டு வாங்கினேன். எனக்கு டியூஷன் வைக்க சொல்லுங்க, இல்லாட்டா பரீட்சையில் நான் தோற்று விடுவேனோ பயமாக இருக்குது என்று சிபாரிசுக்கு கெஞ்சிவானே. அம்மா அம்மா என்று பின்னால் கொஞ்சி கொண்டு வந்த அந்த பிள்ளையை அவள் ரொம்பவுமே நம்பிவிட்டாள். தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? முதல் தடவை மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து கணவன் ஓய்வாக வீட்டில் தங்கிய போது அவள்தான் வற்புறுத்தினாள். வீட்டை குழந்தையின் பேரில் எழுதி வச்சுடுங்க, என்னை மட்டும் கல்லால் கட்டி சாந்து பூச்சி வீசியிருக்கா, அவன் பேரில் இருக்கட்டும், எனக்கு பின் அவன் தானே அடையப் போகிறான், அதை இப்போவே அவன் பேரில் வச்சிடுறது நல்லது. அவள் கணவர் மறுத்தார். நர்மதா, உனக்கு உலக அனுபவமே கிடையாது. கடைசி வரை காசும் வீடும் உன் பெயரில் இருப்பது தான் நல்லது. நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவனுக்கு நம்மை தவிர யார் இருக்காங்க? அரியை பற்றி நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. ரொம்பவுமே விவாதித்தாள். தப்பு கணக்கு போட்டவள் அவள்தான். வீடு இப்பொழுது அவனுடைய சொத்து. வங்கியில் அவர் விட்டு போன பணம், இன்சூரன்ஸ் தொகை எல்லாமே அவனுடையதாகிவிட்டன. கணவன் இறந்த பின் அவள் எடுத்துக்கொண்ட அந்த வேலை, அதில் கிடைத்த சம்பளம், அவள் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் சேமிப்பு தொகை, சில நகைகள், இவைகள்தான் அவளது சொத்து.
மாத சம்பளத்தில் ஒரு பகுதியை அவள் வீட்டை நிர்வகிக்க செலவழிக்க வேண்டியிருந்தது. எஞ்சிய கொஞ்சம் பணத்தையும் அவளது வருங்காலத்தில் தேவைக்காக பத்திரப்படுத்தி கொண்டார். அந்த நகைகளையும் பிடுங்கிக் கொள்ள மகனும் மருமகளும் எப்படி பாடுபடுகிறார்கள்! அப்பப்பா, பிணத்தை தின்ன பறந்தோடி வரும் கழுகுகள் போல. கன்னத்தில் மீது உருண்ட கண்ணீர் திவலையை விரலால் சுண்டிவிட்டு கொண்டு அவள் அலுவலகத்தின் வாயிலை அடைந்தாள்.